நீங்க எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. பட் அந்த சப்ளிமெண்ட்ஸை கரெக்டா தான் எடுக்கிறீங்களா? பிகாஸ் நீங்க கரெக்டா எடுக்கலன்னா அது எடுக்கிறதோட யூஸே கிடையாது. அந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் மை பேஷண்ட் ஒரு பாஸ்ட் 10 வருஷமா உங்க அயன் டேப்லெட்டையும் கால்சியம் டேப்லெட்டையும் ஒன்னா போட்டுட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு யாருமே சொல்லல. இது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியல. சோ இந்த வீடியோல சப்ளிமெண்ட்ஸ் எப்படி கரெக்டா எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். சோ வாட்ச் வீடியோ டில் எண்ட். நம்பர் 1, ஆல்வேஸ் கால்சியமையும் அயனையும் ஒன்னா எடுக்கவே கூடாது. பிகாஸ் கால்சியம் அயன் அப்சார்ப்ஷனை பிளாக் பண்ணும். ஸோ பெட்டர் அயன் சப்ளிமெண்ட் மார்னிங்கையும் கால்சியம் நைட்லயும் எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் 2, அயன் டேப்லெட் ஆல்வேஸ் எம்டி ஸ்டமக்ல எடுங்க. ஸோ அப்பதான் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அண்ட் அயன் மாத்திரையிலேருந்து மினிமம் லீவ் 2 hours கேப். பால், டீ, காஃபி எது சாப்பிட்றதா இருந்தாலுமே வேற எந்த மாத்திரைகள், வேற மல்டிவிட்டமினோ இல்ல வேற ஆன்டாசிடோ நீங்க எந்த மாத்திரைகள் எடுக்க போறீங்க அப்படின்னாலுமே 2 hours கேப் விட்டுருங்க ஃப்ரம் அயன் டேப்லெட். அண்ட் ஆல்சோ அயன் டேப்லெட் எடுக்கும் போது ஆல்வேஸ் கூட ஒரு விட்டமின் சி ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. லைக் லெமன் ஜூஸா இருக்கலாம், நெல்லிக்காய் இருக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கும் போது அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் 3, விட்டமின் டி. விட்டமின் டி ஒரு ஃபேட் சால்யுபிள் விட்டமின். ஸோ ஆல்வேஸ் அதை சாப்பிட்டக்கு அப்புறமா எடுங்க. அண்ட் தண்ணியில எடுக்காதீங்க, பால்ல எப்பவுமே அதை எடுங்க. ஸோ நம்பர் 4, தைராய்டு. தைராய்டு டேப்லெட் ஆல்வேஸ் மார்னிங் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் திங்கா எம்டி ஸ்டமக்ல எடுத்துங்க. அந்த தைராய்டு டேப்லெட்ல இருந்து மினிமம் 60 minutes, அதாவது 1 hour கேப் பிட்வீன் நீங்க டீ, காஃபி, பால் எது குடிக்கிறதுனாலும் 1 hour கேப். அண்ட் மினிமம் 4 hours கேப் பிட்வீன் எனி அதர் டேப்லெட். ஸோ நீங்க வேற ஏதாவது மல்டிவிட்டமினோ வேற ஏதாவது மாத்திரைகள் எடுக்க போறீங்க, சப்ளிமெண்ட் எந்த மாத்திரைகள் இருக்கிறதுனாலும் தைராய்டு மாத்திரையில இருந்து 4 hours கேப் கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் நம்பர் 5, நீங்க மல்டிவிட்டமின் ஒரு B12 மாத்திரைகள் எடுக்கிறீங்கன்னா ப்ரெஃபரபிளி அதை ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலரா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ரெகுலரா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் தான் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் நீங்க இத்தனை நாளா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.